Hi children, இப்போ நம்ம exercise 1.3 பார்க்கலாம். இந்த 1.3ல வந்து rational numbers உடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 6 ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ எக்ஸசைஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி வருது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருது. For addition and multiplication for the rational numbers minus 5 by 7 and 8 by 9. அதாவது minus 5 by 7க்கும் 8 by 9க்கும் இங்கே க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ அடிசனுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அடிசனால் என்னது, 2 நம்பரை ஆட் பண்ணுறோம். ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது கிடைக்கிற சம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு அதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்னா, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறனால கிடைக்கிற ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரேஷனல் நம்பர். இதுதான் மல்டிப்ளிகேஷனுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணலாமா? ஸோ ஓகே, இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து -5 by 7, பி வந்து 8 by 9. நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்றதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணலாமா? So -5 by 7 plus 8 by 9 இதை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 7, 9 இது ரெண்டுமே காமன் டேர்ம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 9 into 5 -45 plus 8 into 7 56 divided by 63. ஓகேவா? So 56 minus 45 என்ன வரும்? 11. So 56 45 6ல 5 போச்சுன்னா 1, 5ல 4 போச்சுன்னா 1. ஓகே, 11. ஸோ 11 by 63. ஸோ 11 by 63 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பரா இல்லையா? இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ a plus b is equal to 11 by 63. ஸோ இதுவும் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபைடு. இப்போ அதுதான் மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் -5 by 11 அண்டு பி 8 by 9. ஓகேவா? ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏ வந்து -5 by 7 இன்ட்டு 8 by 9. ஸோ இதுக்கு காமன் டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எதையுமே டிவைட் பண்ண முடியாது. அப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். -5 into 8 40. ஸோ -40 divided by 7 into 9 63. ஓகேவா? ஸோ -40 by 63 வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ a into b is equal to -40 by 63. ஸோ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதை வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, வெரிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் சம், verify the commutative property for addition and multiplication for the rational numbers -10 by 11 and -8 by 33. ஸோ இப்போ வந்து commutative property பற்றி சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா -10 by 11க்கும் அண்ட் -8 by 33க்கும் அடிஷனுக்குரிய கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் மல்டிப்ளிகேஷனுக்குரிய கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பர் ஏபியில் ஏயையும் பியையும் ஆட் பண்ணால் ஒரு சம் வருமா, அந்த சம்மும் பியையும் ஏயையும் ஆட் பண்ணால் வர சம்மும் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A2னும் B3யும் எடுத்துக்கலாம். ஸோ 2 + 3 வந்து என்ன வரும், நம்மளுக்கு 5 வந்துருமா? சரி, இதே 3 into ஆட் பண்ணால் 5. அப்போ 5 ஈக்குவல் டு 5வா? a plus b is equal to b plus a வா? வெரிஃபை பண்ணிட்டோமா? இதுதான். அடுத்து இது மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்னா, 2 ரேஷனல் நம்பர் ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் ப்ராடக்ட்டும் பியையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ணால் வர ப்ராடக்ட்டும் ஈக்குவல் தான் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2வும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6. 3 into மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கோம், 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் வர சம்மும் ரேஷனல் நம்பர், 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ப்ராடக்ட்டும் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். இங்கே வந்து a plus b is equal to b plus a into b is equal to b into a. இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். சரி, இப்போ பார்க்கலாமா, அடிஷனுக்கு வெரிஃபை பண்ணலாமா? ஓகே, ஸோ -10 by 11 plus -8 by 33. இப்போ இதை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இவன் -10 by 11க்கு 11க்கும் 33க்கும் எல்சிஎம் எடுத்தால்
33 தான் போட்டுடலாமா? ஸோ 3 டைம்ஸ், ஸோ 3 ஆலம்னா 1 1, ஸோ 33. ஸோ மைனஸ் 10/11க்கு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33 வந்துருமா? ஸோ மைனஸ் 30 டிவைடட் பை 33. ஸோ மைனஸ் 10/11 இஸ் நத்திங் பட் என்ன வரும்? மைனஸ் 30 டிவைடட் பை 33. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8/33, which is nothing but minus 30 minus 8, so minus 38 divided by 33. இதுதான் வந்து என்னதுன்னா a plus b is equal to minus 38 divided by 33. இப்போ b plus a பார்க்கலாம். b plus a எப்படி எழுதுவோம்? minus 8 divided by 33 plus minus 10 divided by 33. ஓகேவா? இப்போ minus 8/33 இதுக்கு அதே தான். 33க்கும் 11க்கும் LCM எடுத்தோன்னா 33 தான். இது 33ன்றால அப்படியே போட்டலாம். மைனஸ் 8 டிவைட் பை 33 மைனஸ் 10/11 மைனஸ் 30/33. ஸோ மைனஸ் 30 டிவைட் பை 33. ஸோ இதை ஆட் பண்ணால் மைனஸ் 8 மைனஸ் 30 வரும். மைனஸ் 38 டிவைடட் பை 33. ஸோ இதுதான் b plus a. b plus a is equal to minus 38 divided by 33. ஓகேவா? ஸோ a plus b வந்து எவ்வளோ? ஸோ a plus b is equal to b plus a is equal to என்னது? minus 38 divided by 33. ஸோ வெரிஃபைடு. அவ்வளோதான். ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ மைனஸ் 10/11ஐயும் மைனஸ் 8/3ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ a வந்து மைனஸ் 10/11ம் b வந்து மைனஸ் 8/33ன்னு எடுத்துக்கலாம். ஸோ a இன்ட்டு b இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு a தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ a வந்து எவ்வளோ? மைனஸ் 10/11 இன்ட்டு மைனஸ் 8/33. b என்னது? மைனஸ் 8/33 இன்ட்டு a வந்து மைனஸ் 10/11. ஓகே, இப்போ எதையுமே இங்கே வந்து டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ணிக்கலாம். ஸோ 10ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 80, இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 80 டிவைடட் பை 33யும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 33 இன்ட்டு 11 என்ன வரும்? ஸோ 33 33 363 363 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது என்னது? இதுவும் அதே தான். 8 இன்ட்டு 10 80 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 80 divided by 33 into 11 363. ஓகேவா? ஸோ a into b is equal to b into a is equal to 80 divided by 363. ஓகேவா? இப்போ a into மல்டிப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டோமா? ஸோ வெரிஃபைடு. அவ்வளோதான் ஆன்சர்.